மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் கொஞ்சம் முந்திரி பருப்பு வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டேன். 2 வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், ஒரே ஒரு தக்காளி. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஒரு கடாயில் பட்டர் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு சீரகம் இல்லாட்டா சோம்பு சேர்த்ததுக்கப்புறமா நான் அரைச்சி வச்ச பேஸ்ட் சேர்த்துட்டேன். இதை வந்து மூடி போட்டு நல்லா குக் பண்ணணும். இதுக்கப்புறமா வந்து இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், குழம்பு தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து ரொம்ப ஊற்றிட்டா ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ நான் கொஞ்சோண்டு தண்ணி கொஞ்சம் திக்காக வரதுக்காக ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறமா நல்லா ஒரு 8 to 9 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுட்டு இதில் வந்து வீட்டில் அரைச்ச கரம் மசாலா, அதுக்கப்புறம் சீரகத்தூள் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர், நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு நான் வந்து பட்டரில் வந்து கேப்சிகம் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இந்த முந்திரி பருப்பு பேஸ்ட் அதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி இது பவுடர் பண்ணியிருக்குதால அப்படி தெரியுது. அப்புறம் கொத்தமல்லி அவ்வளோதான். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இது சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி வெஜிடபிள் ரைஸ்க்கும் சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும்.